ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டியூபர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்க வால்யூம் பட்டனை எப்படி ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸில் ஃபயர் பட்டனாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபயர் பட்டனில் மற்ற பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேமிங் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உள்ளே போனேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அக்சசபிலிட்டி பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாரும் ஓகே கொடுத்துக்கோங்க. அது அந்த ஆப்போட பெர்மிஷன் கேட்கும். அது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. இதான் இப்போ எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வால்யூம் அப், வால்யூம் டவுன், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இப்படி 3 இருக்கும். ஸோ ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு பட்டனோட வரும். அதெல்லாம் எங்கே வேணால் நீங்கள் ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ரிமூவ் கொடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் அப் கொடுத்துக்கிட்டு ஸ்லைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வால்யூம் டவுன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ஆப் விட்டு வெளியே போயிருங்க. வெளியே போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போயிட்டேன். ஸோ மேட்ச் மேக்கிங் கொடுத்து உள்ள மேட்ச்குள்ளே போக போகிறேன். ஸோ அந்த பட்டன் நீங்கள் எங்கே வேணால் ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க, நான் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வால்யூம் அப்போ வந்து ஃபயர் பட்டன் இருக்கிற இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். வால்யூம் டவுன் வந்து குதிக்கிற பட்டன் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வால்யூம் பட்டன் அமுத்துறேன். அது ஒரு கிளிக் தான் பண்ணேன். அவன் பாட்டுக்கு குத்திக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு விட்டிங்கன்னா தொடர்ந்து குத்திகிட்டே இருப்பான். ஸோ கிளிக் பண்ணிட்டு இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் தான் குத்துறதை நிறுத்துவான். ஸோ பாருங்கள். ஸோ வால்யூம் அப்போ அந்த ஃபயர் பட்டன் நேராக செட் பண்ணிட்டேன். அந்த வால்யூம் டவுன் பட்டனை வந்து எய்மிங்க்கு நேராக நான் இப்போ செட் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நான் எனக்கு தேவையான கன்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வால்யூம் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். சுடுறான். நீங்களே பார்த்துக்கோங்க, நான் அதில் எந்த பட்டனும் டச் பண்ணல. வால்யூம் பட்டன் மட்டும் தான் டச் பண்ணுறேன். வேணா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வால்யூம் டவுன் பட்டன் நான் அமுத்தினோன்னே எய்ம் ஆகுது. எய்ம் ஆனதுக்கப்புறம் வால்யூம் பட்டன் அமுத்துனீங்கன்னா திருப்பி ஷூட் பண்ணிட்டே இருப்பான். திருப்பி அமுத்துனீங்கன்னா தான் ஷூட் பண்ணுறது நிறுத்துவான். ஸோ இது மாதிரி இந்த பட்டனை ஃபயர் பட்டனுக்கு மட்டும் இல்லாமல் எந்த பட்டனுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தாட்டி அழுத்திட்டா தொடர்ந்து ஷூட் பண்ணிகிட்டே இருப்பான். அதுதான் இந்த ஆப்பில் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஒரு தடவை அழுத்தி திருப்பியும் இன்னொரு கிளிக் பண்ண தான் ஷூட் பண்ணுறதே நிறுத்துவான். ஸோ நீங்கள் அந்த 2 பட்டன்ஸையும் கார் ஓட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த காரும் ஓட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வால்யூம் பட்டன் டேமேஜ் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.